சில பேர் விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க. மொத்தமே 7 ஜென்மா தான், நான் 7 பார்த்தேன், எனக்கு இது 7வது ஜென்மம்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு இனிமேல் பிறவி கிடையாது, நான் மோட்சம் அடைஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஒரு 7 ஜென்மம் என்பது ஒரு சைக்கிள், ஒரு குரூப் ஆஃப் பர்த்ஸ். அப்போது தண்டனையோ நல்லதோ எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒருவன் ஒரு நாளைக்கு 101 குடம் வீரம் 40 நாள் ஒரு கோயிலில் இருக்கிற தெய்வத்துக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணுறான். இப்படி செஞ்சா அவன் பல ஜென்மாக்கள் ராஜாவாக இருப்பான் அப்படின்னு ஒரு முனிவர் சொல்லிட்டார். அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான். இப்போ அவன் எத்தனை ஜென்மாவுக்கு ராஜாவா இருப்பான் அப்படின்னா 7 ஜென்மா அவனுக்கு ராஜ பதவி கிடைக்கும். அப்புறம் தீந்து போயிடணும் புண்ணியம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் ராஜாவாகணும்னா அதுக்கு அடுத்த ஜென்மாவில் புண்ணியம் பண்ணணும். இதே மாதிரி தான் பாவமும் 7 ஜென்மா வரைக்கும் பிடிக்கும். வள்ளுவர் என்ன சொல்றார்? ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு ஜென்மத்தில் நீங்கள் படித்த ஒரு படிப்பானது 7 ஜென்மத்துக்கு வரும் அப்படிங்கிற. அப்போ 8வது ஜென்மத்துக்கு வராதா அப்படின்னா வராது.